என்னோட டிராஃப்டில் இருக்க அனுப்பப்படாத மெசேஜ் த அன்சென்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது ஆரம்பத்துக்கு அவங்க தயார். அதாவது புது பயணம், புது ஆரம்பம், ஒரு அட்வென்ச்சருக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க வாழ்க்கையோட உந்து சக்தி, த இம்பெட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் தான். அவங்க வாழ்க்கை பயணம் முன்னாடி போகிறதுக்கு அவங்க காலையில் எந்திரிச்சு சில விஷயங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலாலும் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முழு முதற் காரணம் நீங்கள், உங்கள் காதல் தான். இதை அவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு தயக்கம், இல்லைனா இதை ஒத்துக்கிறதுக்கு கூச்சமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை சுற்றி யாரோ ஒருத்தங்க ஒரு பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க மேபி உங்கள் பர்சனை சுற்றி, உங்களை சுற்றி அவங்க அவங்கள ஏமாற்றிருக்காங்க, இல்லைனா ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இதை பற்றின ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல அவங்க துடிச்சிட்ருக்காங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தங்க பிளாக் ஷீப். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. எய்தர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர், இங்கே ஒரு ரெட் கலர் இருக்காங்க. ஸோ எய்தர் உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தங்க கெட்டவங்க, அதை பற்றி அவங்க ஷேர் பண்ண விரும்புகிறாங்க, இல்லைனா அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சவங்க கெட்டவங்க உங்ககிட்ட பேசி உங்களை அவங்கள பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். இந்த மெசேஜஸ்லாம் அவங்க டிராஃப்டில் இருக்குது, பட் அனுப்ப நினச்சி இன்னும் அங்கேயே தான் தங்கின்னு இருக்கு. ஸோ மேபி நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து மெசேஜ் ரிசீவ் பண்ணலாம். நம்பர் 2, நம்பர் 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். 236 பியூட்டிஃபுல் நம்பர். மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் ஃபீலிங் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் மை ஆக்ஷன் அண்ட் சாய்ஸஸ் ஐ மேட் இன் பாஸ்ட். நவ் ஐ எம் டிட்டர்மைன்ட் டு ஃபேஸ் எனி அப்டக்கிள் பிட்வீன் யூ அண்ட் மீ, ரெடி டு பே மை காமிக் டெட்ஸ் ஸோ தட் ஐ கேன் கம் க்ளீன். ஸோ இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாஸ்ட்டில் அவங்களை யாரும் ஏமாற்றிருக்காங்க, இல்லைனா அது காமிக்க கூட இருக்கலாம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டேன், நான் எடுத்த முடிவுகளுக்கான கான்சிக்வன்சஸை நான் இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். உனக்கும் எனக்கும் இடையில எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி, அந்த தடையை நான் ஃபேஸ் பண்ணி உடச்சிட்டு சேருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த மெசேஜஸில் தான் அவங்க டிராஃப்டில் இருக்குது. பட் உங்களுக்கு எப்போ சேரும்னு தெரில. மேபி ஐ கேன் ஆஸ்க் டைம் லைன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு மென் திங்ஸ் பிட்வீன் அஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை, விரிசலை, உடஞ்ச விஷயங்களை ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ண விரும்புகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமாக அவங்க பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி. ப்ளீஸ் பி பேஷண்ட் வித் மீ, ஐ எம் ஆன் மை வே. போதுமா, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் வந்துகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் அவசரப்பட்டு எங்கேயாவது இந்த பக்கமாக போயிடாதீங்க அப்படின்றாங்க, வருத்தப்படுறாங்க. மேபி அவங்க உங்களை இருக்க வைக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனா. அதனால தான் கொஞ்சம் மெசேஜ் அனுப்பாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.